ஹலோ ஆல். குட் மார்னிங். இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ மார்னிங்கே சீக்கிரம் எழுந்தாச்சு. எழுந்து குளிச்சுட்டு வெளியில வந்து இந்த கர்டைன் ஓப்பன் பண்றேன். பிகாஸ் இந்த கர்டைன் ஓப்பன் பண்ணா தான் எங்க பால்கனிக்கு கொஞ்சம் வெளிச்சமே வரும். அதனால ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வேலைய ஸ்டார்ட் பண்ணலான்னு சோம்பேறித்தனமாவே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் செடிக்கு தண்ணி ஊத்துறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு கொஞ்சம் செடிக்கு தண்ணி ஊத்துனேன். இதுல நெறையா ஊத்த முடியாது. நெறையா ஊத்துனா லீக் ஆகும். அதனால மார்னிங் கொஞ்சம், ஈவினிங் கொஞ்சம்னு 2 செஷனா நான் பிரிச்சுட்டேன் அதையே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீடு பெருக்க ஆரம்பிச்சுட்டேன். வீடு பெருக்கிட்டு, உள்ள பெருக்கிட்டு, மாப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுதான் இருக்கிறதுலயே கொஞ்சம் கஷ்டமான வேலை எனக்கு. ஸோ மாப் போட்டு முடிச்சுட்டு, கோலம் போடுறது அத விட பெரிய கஷ்டம். ஏன்னா எனக்கு கோல மாவு புடிச்சு கோலம் போட தெரியாது. அதுவும் இல்லாம இந்த டைல்ஸ்ல கோல மாவு யூஸ் பண்ண முடியாது. ஸோ சாக் பீஸ வச்சு கட கட கடன்னு வரைஞ்சுட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எங்க வீட்ல மாடி தோட்டம் வச்சிருக்கிறோம். மாடி தோட்டம்ல அது வந்து அழகழகா பூலாம் வச்சிருக்கிறோம். அங்கருந்து ஃப்ரெஷ்ஷா இருந்த அரளிப்பூ பறிச்சாச்சு. அ அப்புறம் வாடாமல்லி பூ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு கொஞ்சம். அத ஒரு 3, 4 மட்டும் பறிச்சுட்டேன். எதுக்காக அப்டின்னா, கீழ நாங்க வீட்டுக்கு வெளியில அந்த உருளை வச்சிருப்போம் இல்லையா? பூ போடுறது. அதுல போடுறதுக்காக தான் பறிச்சுட்டு வந்தேன். ஸோ பறிச்சுட்டு வந்த அரளி பூவெல்லாம் எடுத்துட்டு வந்து ஆ கார்னர் ஆஃப் த உருளையில வச்சாச்சு. வச்சு முடிச்சுட்டு, பறிச்சுட்டு வந்தா வாடாமல்லி பூ காம்பெல்லாம் எடுத்துட்டு, வெறும் பூ மட்டும் சென்டர்ல போட்டுட்டு முடிச்சுட்டேன். நான் ஃபினிஷிங் முடிச்சுட்டேன். உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. எ பூ இன்னைக்கு குறைஞ்சிருச்சு எங்க வீட்ல. ஸோ இருக்கிறத வச்சு மட்டும் மேனேஜ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா வெயில் அதிகமா இருந்ததுனால கட் பண்ணி விட்டுட்டோம். இந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு நான் வியர் பண்ண போறது. இது வந்து என்னோட மதர் இன் லா எனக்கு எடுத்து குடுத்த சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் நான் இன்னைக்கு. சரி கோவிலுக்கு போறோம். அத போட்டுட்டு போலான்னு. இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸஸ் கனடாவோடது. இந்த ஒரு க்ரீம் மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். மத்தபடி ஃபேஸ் ஸ்டாக் எதுவுமே நான் யூஸ் பண்றது கிடையாது. இந்த ஒரு க்ரீம் மட்டும் அப்படியே போட்டு டச்சப் பண்ணிட்டேன். யார்ரா இது குறுக்குல வர்றது? வேற யாரும் இல்ல என்னோட ஹஸ்பண்ட் தான். வெளியில கிளம்புறதுக்குள்ள ஒரு தடவைக்கு 10 தடவ ஹேர் கோம்ப் பண்ருவாரு. வேற ஒண்ணும் பண்ண மாட்டாரு அவரு. ஸோ அப்படியே கொஞ்சம் டச்சப் பண்ணி முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். வாங்க போய் சாமி பார்க்கலாம். எங்க ஸ்ட்ரீட் கார்னர்ல தான் அந்த டெம்பிள் இருக்கு. ஸோ அப்படியே ஸ்லோவா போயிட்டோம். கோவில்ல நல்ல கூட்டம். ஆனா சாமி நாங்க நல்லா பார்த்தோம். திருப்தியாவே பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு அங்க ஒரு கிளிக். ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு பேக் டூ ஹோம். நாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.